2 கிலோல காலிஃப்ளவர் பக்கோடா. அதுவும் காலையிலே போட போறேன். ஏன்னா, இன்னைக்கு என் பையனுக்கு ஸ்கூல்ல ஷேரிங் டே. அதுக்காக நேத்து நைட்டே போய் ஒரு 6 காலிஃப்ளவர் போல பக்காவா வாங்கிட்டு வந்துட்டேன். காலையிலே நம்ம உரிச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து உரிச்சு எடுத்து செய்ய ஆரம்பிச்சது. செய்யறதுக்கு என்ன ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும். நமக்கு அதுக்குள்ள டிஃபனு எல்லாம் செய்யணுன்றதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து செஞ்சேன். ஸ்கூல்ல ஒரு 11 மணிக்கு தான் எடுத்துன்னு போய் குடுக்க போறேன். இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பாத்திரம் போல நெறைய வந்தது. அத எல்லாத்தையும் இந்த மாரி பெரிய சைஸுக்கே எடுத்துட்டு, சுடு தண்ணீல நல்லா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு 2 பேட்சா தனித்தனியா பிரிச்சு நல்லா கொஞ்சம் வேக போட்டு, எதுவும் மாம்ஸ்லாம் இல்லாம கிளீன் பண்ணி பக்காவா எடுத்துக்கிட்டேன். எடுத்து நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். ஈரப்பதமா இருந்தது அப்டின்னா, நமக்கு இன்னும் வேகறதுக்கு டைம் அதிகமா எடுக்குது. அதுக்காக தனித்தனி பேட்சா செட் பண்ணி வச்சுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூட நமக்கு தேவையான மிளகாத்தூளு, அது கூட கொஞ்சமா உப்பு, எலுமிச்சம்பழச்சாறு, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் ஊற போட்டு இப்படி தான் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்னொரு பேட்ச் இருக்கு. இந்த மாரி எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் போல ஊற வச்சு தனியா எடுத்துக்கிட்டேன். 2த்தையுமே அதே மாதிரி செட்டா பிரிச்சு வச்சுட்டு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரங்கட்டி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் கொடுக்கும்பொழுது, நம்ம டபுள் பாயில் மெத்தட்லாம் வேண்டாம். இது நல்லா உறிஞ்சு சூப்பரா நல்லா கிரிஸ்பியா வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மசாலா இப்போ நம்ம தனியா எடுத்து சேர்க்குறோம். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமா மிளகாத்தூளு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லெமனோட புழிஞ்சு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. நெறையவே தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு வர அளவுக்கு கட்டி பதம் இல்லாம மிக்ஸ் பண்ணி வச்சு ஆல்ரெடி ஊற வச்சத இதுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ஊற வச்சுட்டு நம்ம ஆயில் வந்து நெறைய இருக்கு அப்படின்றதுக்காக நான் 2 பாத்திரத்தில 2 அடுப்புல வச்சு உடனே உடனே பொரிச்சு எடுக்க போறேன். ஏன்னா எனக்கு டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு. காலையிலே கொண்டு போய் குடுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த மாரி 2 கடாயில தனித்தனியா வச்சு பொரிச்சு எடுக்கிறேன். அப்போ நல்லா சூப்பரா இருந்தது. கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா கிரிஸ்பியா, செம்மையா அ அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. நான் இத எடுத்து லாஸ்ட்டா காட்டுறேன். நல்லாவே ஆற வச்சுட்டு தான் ஒரு பாட்டில்ல போட்டோம். அப்படியே சுட சுட போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செட்டு போட்டாச்சு. அடுத்த செட்டும் ரெடி ஆயிட்டிருக்கு. லாஸ்ட் பேட்ச் முடிச்சு டிஃபன் பாக்ஸ்ல ரெடி பண்ணிட்டேன். ஸ்கூலுக்கு கொண்டு போறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.